நோவா தாத்தாவின் காலத்திற்குப் பிறகு உலகத்திலிருந்த மக்கள் எல்லோரும் ஒரே மொழியில் பேசினார்கள். ஒருநாள் அவர்கள் சொன்னார்கள், நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய நகரம் கட்டுவோம். வானத்தை எட்டும் அளவுக்கு உயரமான ஒரு கோபுரம் கட்டுவோம். அப்பொழுது நம்முடைய பெயர் பெரியதாகும். அவர்கள் செங்கற்களை சுட்டு சிமெண்ட் போட்டு கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர்களின் மனதில் ஒரு தவறு இருந்தது. அவர்கள் தேவனை நினைக்கவில்லை. அவர்கள் தங்களையே உயர்த்த விரும்பினார்கள். இதைக் கண்ட தேவன் சொன்னார், அவர்கள் எல்லோரும் ஒரே மொழியில் பேசுகிறார்கள். அவர்களின் மொழியை குழப்புவோம். அந்த நேரத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. ஒருவர் பேசினார், மற்றவர் புரிந்து கொள்ளவில்லை. மொழிகள் வேறுபட்டுவிட்டன. அவர்கள் குழம்பிப் போனார்கள். வேலை நிறுத்தப்பட்டது. மக்கள் பல திசைகளில் பரவிவிட்டார்கள். அந்த நகரத்திற்கு பாபேல் என்று பெயர் வந்தது. ஏனெனில் அங்கே மொழிகள் குழப்பப்பட்டன.